வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. எப்படியாவது ரேவதிக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அவ அடுத்ததா முடிவு மாத்துறதுக்குள்ள. இன்னொரு பக்கம் இந்த சிவனாண்டியும் அந்த முத்துவும் சேர்ந்து அந்த ரேவதிக்கு ஆபத்து கொடுத்தாங்கல்ல, அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி நாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த ரேவதிக்கு எதிராக பண்ணியிருக்கோம். அதனாலதான் அவளுக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதோட அந்த வில்லன் என்ன பண்றாரு சிவனாண்டி, நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. இவ்வளவும் நடந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நமக்கு தெரியாம, அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரியுது. நான் நேரடியா வந்து அவன்கிட்ட விசாரிக்கிறேன். அவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. உடனே வில்லன் சொல்றாரு, சரி சந்திரா, உனக்காக நான் வெயிட் பண்றேன் வா. வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அவர் ஏதாவது ஒரு வகையில அவர் மனசுல நம்ம மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் கொஞ்சம் கூட அவரோட காதலை வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாரு. அவர் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு வில்லி நம்ம ஹீரோயின் மனசுல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இவன் தான் சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இவன் தான் காரணமா? ஆளை பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா வேலையெல்லாம் படுபயங்கரமா பண்றான் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி ஒரு ஆள் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். எப்படியாவது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வில்லி சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலேயோ எங்களுக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க. அந்த உதவிய நாங்க கண்டிப்பா என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். இப்ப ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லாதது எங்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி தெரியுமா? இங்க பாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி அது எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவரை நேரடியா பார்த்ததில்ல அப்படின்னு. உடனே சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எப்படியும் ரேவதிக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவளுக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வந்துடக்கூடாது. அப்படி வரத்துக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவளுக்கு அந்த கார்த்தி யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அவ பழைய ஞாபகங்களை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவா. அதனால நம்ம சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்கணும். அப்பதான் அந்த டிரைவர் பையில பழி வாங்கின மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அக்காவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்னொருத்தனை வர வைக்கிறாங்க. அவரு அந்த இடத்துக்கு வந்துட்டு, சொல்லுங்க சார், என்ன திடீர்னு என்ன வர சொன்னீங்க? அதுக்கு வில்லன் சொல்றாரு, சந்திரா, என்னோட பிளான் என்ன தெரியுமா? இவங்க 2 பேரையுமே சாமியார் மாதிரி வேஷம் போட்டு உங்க வீட்டுக்கு வர வைக்க போறேன். அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சீக்கிரம் ரேவதிக்கு கல்யாணத்தை முடிக்கணும். அப்படி ரேவதிக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கல அப்படின்னா, அவளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அவளை பயமுறுத்தணும். அப்படி அவளை பயமுறுத்தினா கண்டிப்பா சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்ற? இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னங்க சூப்பரான ஐடியா. எப்படியாவது அந்த டிரைவர் பையில நம்ம வந்துட்டு தோற்கடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்க, இவங்க 2 பேருமே சாமியார் வேஷம் போட்டு நேரா வீட்டுக்கு கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்றாரு. சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இவனுங்களை வீட்டுக்கு அனுப்புங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. சிவனாண்டி நேரா அந்த 2 சாமியார்கிட்டயும், இங்க பாருங்க, நீங்க அங்க போனதோட எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி ரெடி பண்ணணும், சரியா? உடனே அவங்க சொல்றாங்க, சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு நாங்க சரியா அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா இருக்காங்களா, அவங்க நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, நம்ம பக்கத்து கோவிலுக்கு ரொம்ப பெரிய சாமியார் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரையுமே நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கக்கா. நம்ம வீட்ல அடுத்தடுத்து பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குல்ல. அவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்கேன். என்னக்கா சொல்ற? உங்ககிட்ட கேட்காம நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்னடி இப்ப அப்படின்னு கேக்குறாங்க.
அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி சொல்கிற? நம்ம வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும்ல. ரேவதி சுத்தமாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் நீ எப்படியோ அவளை ரொம்ப பிடிவாதம் பண்ணி ஒத்துக்க வச்சுட்ட. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தியா? ரேவதிக்கு இப்போ பழைய விஷயங்கள் இன்னும் தெரியல. ஆனால் அந்த கார்த்தி பையன் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கயேன், கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா, என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல? இப்பவே அவ அவ்வளோ பேசுறா உன்னைய. அப்புறம் பழைய ஞாபகங்கள், கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சுச்சு, நீ வேண்டே வேண்டான்னு தூக்கி வீசிட்டு போயிடுவா. அப்படி அவ தூக்கி வீசுறதுக்குள்ள அவளுக்கு கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். பக்கத்து கோவிலுக்கு ஒரு நல்ல சாமி வந்திருக்காரு. அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கே ஒரு நல்ல நாளாக தான் இருக்கு. பெசாப்புல இன்னைக்கு நார்மலாக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நாளைக்கு கிராண்டா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமே, என்னக்கா சொல்ற? ஈஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி ஒத்துப்பாளா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நேத்து நீ எப்படி பேசி அவளை ஒத்துக்க வச்ச, மறுபடியும் அதே மாதிரி நீ பேசி ஒத்துக்க வைப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அவ வந்ததோட அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லு. அவ கண்டிப்பா சரின்னு சொல்லுவா. அம்மா பேச்சை என்னைக்குமே அவ மீறவே மாட்டா. அதுக்கான ஒரு சாம்பிளை தான் நீ நீத்து பார்த்துருப்பியே. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றது சரிதான். நான் இப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருந்தா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாம 2 பேருமே இப்பவே கோவிலுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ வில்லி அந்த 2 சாமியாரையும் கரெக்டா அங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அந்த கோவிலுக்கு போறாங்க. அப்ப அந்த 2 சாமியாரும் உட்கார்ந்துருக்க. வில்லி நேரா சாமியாரை பார்த்து, சாமியாரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்துட்டு போனேன்ன, இதான் என்னோட அக்கா. ரொம்ப நாளா அவ பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு சில சூழ்நிலையால கல்யாணம் தடைபட்டுக்கிட்டே போகுது. நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே சாமியார் சொல்றாரு, சரிம்மா, நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நன்றிங்க சாமியாரே, நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்னதுக்கு. அதுக்கு சாமியார் சொல்றாரு, அம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரவங்களுக்கு நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப சாமியார் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் இப்ப எதுக்கு ஈஸ்வரி சாமியாரை வீட்டுக்கு கொண்டுட்டு வரா அப்படின்னு பாக்குறாங்க. சாமியார் நேரா வீட்டுக்குள்ள உட்கார்றாரு. ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இவங்க 2 பேருமே ரொம்ப பிரபலமான சாமியார். இவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் கல்யாணம் பண்ண போற என் பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ரேவதி வாமா அப்படின்னு சொல்லி நேரா சாமியாரை பார்த்து, ஐயா, இவ தான் என் பொண்ணு ரேவதி அப்படின்னு. சாமியார் ரேவதியை பார்த்ததும், அம்மா, உங்க பொண்ணுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்குமா, அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க பொண்ணுக்கு இன்னைக்கே கல்யாணத்தை முடிக்கணும். உங்க பொண்ணுக்கு நாளைக்கு தானே கல்யாணம் வச்சிருக்கீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்க பொண்ணுக்கு நாளைக்கு தானே கல்யாணம். இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு கல்யாணத்தை இப்போ பண்ணிருங்க. அதுதான் உங்க பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப நிலைநிறுத்தும். சொல்றது கேளுங்க, நான் இப்பவே உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க ஐயரே, நான் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பண்றேன் அப்படின்னு நேரா வீட்டில் உள்ளவங்க கிட்ட, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன், தேவையில்லாம யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ தேவையில்லாம ரொம்ப அவசரப்பட்டு இந்த முடிவு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னால முடியாது. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் நடத்தி வைப்பேன். இதுல யாராவது நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவேன். ரேவதி, நீ உங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு, நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு அதை இப்பவே கட்டிக்கிட்டு வா. ரேவதியும் சரிம்மா அப்படின்ட்டு போறாங்க. ரேவதி சரி சொன்னதை பார்த்துட்டு ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. என்னது ரேவதி உடனே சரின்னு சொல்றா அப்படின்னு நேரா ரேவதியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, ரேவதி, என்ன இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற? அம்மா சொன்ன கல்யாணத்துக்கு உடனே சரின்னு சொல்ற. இங்க பாருடி, அம்மா சொன்னதுக்கெல்லாம் நீ சரின்னு சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. சொல்றது கேளு. உன் மனசுல இன்னும் அந்த கார்த்தி தான் இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்தை வேண்டாம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, நீ தானே சொன்ன என்னையும் அவரையும் ஒரு பெரிய விதி முடிச்சு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு. அந்த விதி முடிஞ்சா இன்னைக்கு என்னை காப்பாத்தட்டுமே.
ஒருவேளை அவருக்கு என் மேலே காதல் இருந்துச்சு அப்படின்னா அவரே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை காப்பாற்றட்டுமே. என்னால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ல முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா, இது சரிப்பட்டு வராது. நம்ம இந்த விஷயத்த பத்தி கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு நேரா வெளியில வந்துட்டு மயில பாக்குறாங்க. மயில சொல்றாரு, ரோகு இந்த விஷயத்த பத்தி சகலை கிட்ட உடனே சொல்லி ஆகணும். ரோகு சொல்றாங்க, ஆமாங்க, இந்த விஷயத்த பத்தி நானும் அதான் சொல்லலான்ட்டு வந்தேன். சீக்கிரம் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்காரு. அப்ப மயிலு ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அட்டன் பண்ணி, சொல்லுங்க, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு இங்க. இது மாதிரி ரேவதிக்கு வந்துட்டு இன்னைக்கே அத்தை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சகல பண்றது, சீக்கிரம் இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எத்தனை நாள் இதே மாதிரி வந்து தடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ரேவதியோட ஆள் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளாவே வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும். ஸோ நான் எந்த வகையிலையும் அவளை கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி நான் வந்து நிற்கவே மாட்டேன். அவள் ஆள் மனசுக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னா அவளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இது கேட்டதும் மயிலு ஷாக் ஆகி, சகல என்ன இப்படி பேசுறீங்க? ரேவதியோட மனசுல நீங்க எப்போ இருக்கீங்க? ஆனா இப்போதைக்கு அத்தை வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுனாலதான் ரேவதி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க பாருங்க சகல சொல்றது கேளுங்க. நீங்க வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க சகல. அவளுக்கு இப்போ பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, என்னால வர முடியாது. இதுல ரேவதியோட பங்கு தான் முழுமையா இருக்கு. அவ தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி தட்டி கழிக்கணும். இதை கேட்டதும் மயிலு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ போனை கட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அவர் வருவாரு, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு வந்துட்டு கல்யாண உடையெல்லாம் கட்டி கொண்டாந்து நிக்க வைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல வந்துட்டு அந்த மருது வந்து நிக்கிறான். அப்ப ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதியும் நம்ம பேச்சு கேட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்து நிக்கிறா. இதை விட நமக்கு என்ன வேணும்? இனிமே இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த டிரைவர் பயலுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டுல உள்ள யாராவது சொல்லியிருந்தா அவன் கண்டிப்பா இங்க வந்திருப்பான். ஆனா அவன் இங்க வரல. இதுல இருந்து என்ன தெரியுது? கண்டிப்பா அவன் இங்க வரமாட்டான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது போத நமக்கு அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரேவதி நின்றுட்டு இருக்காங்க. ரோகிணி நைஸா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி, தயவு செஞ்சு சொல்றத கேளு. உனக்கு இங்க கல்யாணம் நடக்க போறது கூட அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்ணுவாரு. ரேவதி சொல்றது கேளு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நீ அமைதியா இரு, விதிப்படி எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஐயர் வந்துட்டு மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து அந்த மருதுகிட்ட கொடுக்குறாங்க. மருது அந்த தாலி எடுத்து நேரா ரேவதிக்கு கட்ட போறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இல்ல, நம்மளை மீறி இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னதான் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை சரின்னு சொல்லக்கூடாது. நம்ம யோசிச்ச மாதிரி அவரை யோசிச்சா நம்ம என்ன பண்றது? நம்ம இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு டக்குன்னு மருதுவோட கையை பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன பண்ற? ரேவதி சொல்றாங்க, அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய், என்ன சொல்ற? உன்னோட சம்மதத்துல தானே நான் இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி நேரத்துல என்ன சொல்ற? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என் பேச்சை நீ கேட்டே ஆகணும். ஐயரே, நீங்க தாலியை கட்ட சொல்லுங்க அப்படின்னு மருதுவை பார்த்து, ஏய் தாலி கட்டுப்பாணி அப்படின்னு சொன்னதும் மருது தாலி கட்ட போறாரு. ரேவதி டக்குன்னு அந்த தாலியை பிடுங்கி தூக்கி வீசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா, என் மனசுல கார்த்தி தான் இருக்காரு. அவரை தவிர்த்து வேற யாரும் இல்லை. என்னால அவரை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தல கல்யாணம் பண்ணவே முடியாது. என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, இதைதான் நான் அப்பவே சொன்னேன், நம்ம பொண்ணோட மனசுல மாப்பிள்ள தான் இருக்காரு அப்படின்னு. ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? உன் பிடிவாத குணத்தினால கொஞ்ச நேரத்துல என் பொண்ணோட வாழ்க்கையவே காலி பண்ண பாத்தியல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.